கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நாமக்கல்ல நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. கூட்டம் ஜாஸ்தி ப்ளஸ் பேசியிருக்காரு. ஆனாலும் பேச்சுன்னா நாமக்கல் பற்றி நீங்கள் பேசலாம். முட்டை இதை பற்றி பேசுகிறாரு. முட்டை கூட இப்போ சமீபத்தில் இவன் போட்ட 51% வரி இருக்குல்ல, இப்போ 100 ஆகிட்டாங்க. அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நாமக்கல் முட்டை உரிமையாளர்கள். அதை பேசி மத்திய அரசை அடிச்சிருக்கணும். கிட்னி திருட்டுலாம் எப்படி நடக்குது? நீ 2 லட்சம் 3 லட்சம்னு அவங்கள ஏழ்மையை பயன்படுத்தி வாங்குற. கோடீஸ்வரர்களுக்கு 2 கோடி 3 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணி விற்கிற. இதில் நீ எந்த அளவுக்கு பண்ணுறீங்க? இந்த கவர்மெண்ட்டு யாருக்கான கவர்மெண்ட்டு? ஒரு எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்காரு. இன்றைக்கி இவர் அடிச்சிருந்தாருன்னா அந்த எம்எல்ஏ அரண்டு போயிருக்கும். தைரியமாக அடிக்கணும்ல அந்த எம்எல்ஏ. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும் தொடணும்ல. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா 200 கோடி சம்பாதிக்கிறேன். நான் வாங்கினதுக்கு வரி கட்டலன்னா பேசுகிறீங்களே. இப்போ உதயநிதினா கூட்டம் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ இவருக்கு இவர் டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாரு. இவர் ஏன் சனிக்கிழமை வராருன்னா டெய்லி வந்தால் இந்த கிரேஸ் போயிடும். இன்னும் இவர் இந்த நடிகர்ன்றதை விட்டுட்டு ஒரு தலைவர்ன்றதுக்கு நகர்ந்தால் ரிசர்ச் டீம் தனியாக இருக்கும். அந்த ரிசர்ச் டீம் பயங்கரமாக தகவல் கொடுக்கும். லேட்டஸ்ட்டாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, தொட்டு நையாண்டி அடிக்கலாம்ல, அடித்தா ரீச் ஆகும்ல, டக்குன்னு கனெக்ட் ஆகும்ல கீழே இருக்கிறவன். இந்த மாதிரி விமர்சனம் தான் சொல்கிறாரு. புதுசாக பேசுங்க. என்ன புதுசாக பேச சொல்கிறோமே ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்கிறோமே. நீ புதுசாக பேசுங்க கீழே உள்ள உட்காந்துனுக்கிற ஆதவர்ஜுனோட்ட கேட்டுருந்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த டீமும் சரியாக வேலை செய்யலாம் எடுத்துக்க. எங்கே செஞ்சால் தான் ரிசல்ட்டில் தெரியணும்ல. மாநிலம் தழுவிய பொது பிரச்சனை. நீங்கள் நாமக்கலுக்கு போகிறீங்க, நாமக்கல் தான் மக்களா? நாமக்கல் மக்கள் மட்டும்தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் இப்படி முடிச்சு விடலாம். டீம் போட்டால் போதும், பேசி முடியுமா டீட்டெயில் எடுத்துடலாம். டீட்டெயில் எடுத்தோன்னா அடுத்த செகண்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சார் இருந்தாங்க சார் 4 மணிக்கு இதை பேசிடுங்க. இந்த விஷயம் பார்த்து கூட படிங்க, என்ன கெட்டு போகுது? ஏங்க இதெல்லாம் பேசணுமா வேணாங்க? இதெல்லாம் பேசினா தாங்க கனெக்ட் ஆக முடியும். சும்மா மக்களே சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களின் பரப்புரை நாமக்கல்ல, இந்த ஓவர்வியூ என்ன சார் உங்களுக்கு? அதாவது அவருடைய ரெண்டு இதில் அந்த அளவுக்கு இது பண்ணல. அது ரோட் ஷோ நடத்தி ஏகப்பட்ட பிரச்சனை. 2வது இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. நாமக்கல்லில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. கூட்டம் ஜாஸ்தி ப்ளஸ்ஸு பேசியிருக்காரு. ஆனாலும் என்னுடைய மொத்தமான விமர்சனம் என்னென்னா, இப்போவும் விஜய் தமிழ்நாட்டுக்கான மொத்த பிரச்சனை பற்றி பேசுகிறதே மாட்டேங்கிறார். பேச்சுன்னா நாமக்கல் பற்றி நீங்கள் பேசலாம். நாமக்கல்லையே லாரி பாடி கட்டும் தொழிற்சாலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயம்லாம் தொடாமல் முட்டை இதை பற்றி பேசுகிறாரு. முட்டை கூட இப்போ சமீபத்தில் இவன் போட்ட 51% வரி இருக்குல்ல, இப்போ 100 ஆகிட்டாங்க. அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நாமக்கல் முட்டை உரிமையாளர்கள். அதை பேசி மத்திய அரசை அடிச்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் உடனடியாக இதுக்கான என்ன தீர்வு பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணணும். பெரிய அளவில் முட்டை உற்பத்தியாளர்கள், கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் பாதிக்கிறாங்கன்றது அது இது பண்ணல. வழக்கமாக நாமக்கல் பற்றி பேசும்பொழுது அவர் சுப்பராயன், அந்த நீதி கட்சியில் இருந்தவர், அவர் ஒரு முதலமைச்சர், அவரை பற்றி தொட்டார். நாமக்கல் கவிஞரை பற்றி ஆரம்பித்தார். ஆனாலும் இந்த வாக்குறுதி இதெல்லாம் சொல்லும் பொழுது பார்த்தா மேலோட்டமாக அந்த தொட்டுட்டு போகிறது தான். இப்போது சொன்னீர்களே, செஞ்சீங்களா? அந்த மாதிரி சொன்னீங்களா? அதுக்கப்புறம் சின்ன இது அதெல்லாம் தானிய சேமிப்பு கிடங்குகள். என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா, அந்த லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர், அப்புறம் இவங்களுடைய சர்வே டீமு அங்கே இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டு என்ன பிரச்சனைன்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்ற மாதிரி, சார் நாமக்கல்ல இது சார் இவ்வளோண்டு சார் சின்ன மேட்டர் தூக்கிட்டு வருது. அப்போ அதை மட்டுமே ஒரு பெரிய தலைவர், ஒரு மாநில தலைவர், அவர் சொல்கிறபடி பார்த்தா அடுத்து ஆட்சிக்கு வர போகிறவர் இவ்வளோண்டு விஷயத்த நாமக்கல்ல இவ்வளோ தான் இருக்குதுன்னு தொட்டுட்டு போகிறது. 2வது
இன்றைக்கி இவர் அடிச்சிருந்தாருன்னா அந்த எம்எல்ஏ அரண்டு போயிருக்கணும். நீங்கள் நான் என்ன கேட்குறேன், அந்த ரிசர்ச் டீமு கிட்னி திருட்டுலாம் எப்படி நடக்குது, நீ 2 லட்சம் 3 லட்சம்னு அவங்கள ஏழ்மையை பயன்படுத்தி வாங்குற. இந்த இது உறுப்பு மாற்று சிகிச்சையிலேயே பெரிய முறைகேடு. கோடீஸ்வரர்களுக்கு 2 கோடி 3 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணி விற்கிற. இதில் நீ எந்த அளவுக்கு பண்ணுறீங்க? இந்த விவகாரம் நடந்த பிறகு அதில் ஒட்டி போலீஸு வெறுமனே அந்த மெடிக்கல் கவுன்சிலேருந்து அந்த 2 உரிமை மொத்தம் 2 இது ரத்து பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னு விட்டுட்டீங்க. இந்த கவர்மெண்ட்டு யாருக்கான கவர்மெண்ட்டு இது? இந்த ஏழை விவசாயம் இந்த நெசவாளர் மக்களுக்கு, இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கவர்மெண்ட்டா இல்லாட்டி அவங்களுக்கான கவர்மெண்ட்டா? ஒரு எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் போலீஸு எஃப்ஐஆரே போடாமல் இருந்தது எப்படி சரியாக இருக்கும்? நீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கி அதற்கான தீர்வை சொல்லுது. அந்த அதிகாரிகள் நியமனம் மற்ற விஷயங்களை எதிர்த்து இவர்கள் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு போகிறாங்க. இது யாருக்கான கவர்மெண்ட்டுன்னு கொஞ்சம் நீங்கள் நாமக்கல் போகிறனால நாமக்கல்னால் எலாபரேட் பண்ணி பேசணும்ல. எம்எல்ஏ பேர் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த எம்எல்ஏ விசாரணையில் தப்ப முடியாது, இந்த மருத்துவமனைகள் இந்த கிட்னி திருட்டை நான் விசாரிப்பேன் விடமாட்டேன் சொல்லணும்ல. இந்த தடவை தான் சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்ட்டு. அதான் நம்பிக்கை வந்துக்குது. எஸ், இப்போ நீங்கள் நம்ம வரிசையாக பேசிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லவே மாட்டான்னு கேட்டீங்க, அதுக்கான பதில் வந்துச்சு. நான் ஆட்சிக்கு வந்து அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டோம். அது மேலோட்டமாக தான் இருக்குது. மேலோட்டமாக. அப்போது நேற்று எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி கரூரில் பேசும்போது சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, 1 கோடி ரூபா ஒரு நாளைக்கு மணல் திருட்டு நடக்குது. இந்த மணல் திருட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்தோன்னா விசாரணை நடத்தி விட மாட்டேன், அவங்கள இது பண்ணுவேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி தப்ப முடியாதுன்றார். இந்த இது இருக்குல்ல, விடமாட்டோம், பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம், அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுறது, இதுதான் ஒரு தலைவருக்கு அவங்கள்ட்ட ரீச் ஆகும். நீங்கள் இப்போ மறுபடியும் மேலோட்டமாக கிட்னி மேட்ரை நாமக்கல்ல பேசாமல் வேறு எங்கே போய் பேச போகிறீங்க? அந்த எம்எல்ஏ பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் தைரியத்தை பற்றி பேசுகிறீங்க. தைரியமாக அடிக்கணும்ல. அந்த எம்எல்ஏ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும் தொடணும்ல. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா 200 கோடி சம்பாதிக்கிறேன். நான் வாங்கினதுக்கு வரி கட்டலன்னா பேசுகிறீங்களே, இங்கே என்ன நடக்குது? அது பதில் சொல்லணும், அடிக்கணும்ல. இன்னொன்று அந்த 1.5 கோடி வரி மேட்ரை பொய்யா சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு 88 கோடி ரூபா கட்டுறாரு, வரி கட்டுறாரு. 1.5 கோடி ரூபா 4 வருஷம் பொறுத்து போட்டதை இவர் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த வருஷமே தான் போடணும் பெனால்ட்டி. நீங்கள் 4 வருஷம் பொறுத்து போடுறது தள்ளுபடி ஆகிற வழக்கு, அதை சேலஞ்ச் பண்ணி போகிறாரு. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு. அதோடைய ஹியரிங் வரும்பொழுது இவர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றுறாங்க, வரி ஏய்ப்பு பண்ணுறாரு, ஏமாத்துறாருன்னு. அதுக்கு நீ பதில் சொல்லணுமா வேணாமா? யார் 1.5 கோடி? என்னடா நான் 88 கோடி கட்டுறேன்டா, 1.5 கோடினா நான் கட்டி நான் குற்றவாளின்னு என்ன காமிச்சிக்கணுமா? நான் சேலஞ்ச் பண்ண அது ஹியரிங் வரதே இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே. நீங்கள் யார் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கே இருக்கீங்க, உங்கள் இதை நான் தோண்டட்டுமா? இடி கேஸ்லேருந்து என்னத்தனை இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுமா, பேசணுமா? நான் அதானே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நாமக்கல்ல முட்டை சுப்பராயன், நாமக்கல் கவிஞர், தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடானா என்ன இது? இல்லை, இப்போ இந்த நாமக்கல் இந்த கரூர் மாவட்டம் போகிறதுக்கான காரணமே இப்போ கடந்த முறை திமுகவுடைய கடைசி ஒரு விழா, முப்பெரும் விழா, அதை தாண்டி ஒரு கூட்டத்தை இங்கே நான் காட்டுறேன், என்னோட மாஸ் காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளானிங். கூட்டம் காட்டுறது மாஸ் காட்டுறதுலாம் இவருக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க. இன்னொன்று இவருக்கு கூட்டம் வரும், அந்த வர்றது இவருக்கான ஓட்டாகவும் மாறும். இவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி தொகுதி வாரியாக போகல, இவர் மாவட்டம் வாரியாக போகிறார். ஒரு நாளைக்கு 2 மாவட்டம்ன்ற மாதிரி போகிறார். அது ஒரு சனிக்கிழமைக்கு. அப்போ ஒரு மாவட்டத்தில் 7-8 சட்டமன்றம் இருக்கும். எல்லா ரசிகர்களும் எல்லாருமே திரளுவோம். அப்புறம் அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. அப்புறம் பொதுமக்கள் நயன்தாரா வந்தாலே வேடிக்கை பார்ப்பாங்க. நயன்தாரா எப்படி இருக்குது, அதே கண் அதே மூக்கு இருக்கா, இல்லை கண்ணுக்குன்னு பின்னாடிக்குதா அப்படின்னு பார்க்க வருவான்ல. அப்படி இருக்கிறாங்கடா நயன்தாரா சினிமாவில் பார்த்த மாதிரி அப்படின்னு. அப்போ அந்த விவகாரத்தில் உங்களுக்கு வர்றதெல்லாம் இருப்பாங்க. இவங்களை அப்படியே செக்ரிகேட் பண்ணால் ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் வருவோம். இல்லை, இது என்ன கம்பேரிசன் சார்? நானும் இது எப்போவுமே கேட்டிருக்கேன். என்னன்னா, இப்போ நயன்தாரா வந்தால் வருவாங்க, இப்போ ராஷ்மிகா வந்தால் வருவாங்க, நடிகையை கம்பேர் பண்ணி இப்போ விஜய் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் இடத்துல வேற நடிகர் இருக்காங்க அப்படின்னா இந்த அளவு கூட்டம் வரும். சிவகார்த்திகேயன் நாளைக்கு வரட்டுமே நாமக்கல்லுக்கு, வருமா? இதே கூட்டம் வரும். எப்படின்னா அதான் அப்படி நம்ம தமிழன் என்று சொல்லடா
சினிமாவை பார்த்து நில்லடா, அவ்வளோதான். வேறண்ணா இல்ல இப்ப சிவகார்த்திகேயனுக்கும் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லும்போது இப்போ வளர்ந்து வர நடிகர் கூட நீங்க இப்ப கம்பேர் பண்றீங்கல்ல, இப்ப இவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்லலை, அப்படி சொல்லவே மாட்டேன் நான். இவருக்கு இப்போ வர்ற கூட்டம் இவர் பேச்சை கேட்க. இப்போ விஜயகாந்த்னா விஜயகாந்த் நல்லா பேசுவார், இது பண்ணார். இப்போ கலைஞர்னா பேசுவார். அது இப்போ உதயநிதினா கூட்டம் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ இவருக்கு வந்து இவர் டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாரு. இவர் ஏன் சனிக்கிழமை வர்றாருன்னா டெய்லி வந்தால் இந்த கிரேஸ் போயிடும். இன்னொன்று இவருக்கும் பிரச்சனை, டெய்லி பேசணும், டெய்லி மனப்பாடம் பண்ணணும், அது ஒன்று. மூணாவது, நம்மளால் மைக்கு டெய்லி வந்தால் கண்டிப்பாக போட்டுருவோம். என்ன தான் மல்லின்னு இழுத்தாலும் போட்டு அடிச்சிடுவான், விற்றுருவான். அப்போ இந்த மூணுத்தையும் தவிர்க்கணும்னா இவர் அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கார். இன்னும் இவர் இந்த நடிகர்ன்றதை விட்டுட்டு ஒரு தலைவர்ன்றதுக்கு நகர்ந்தால் ரிசர்ச் டீம் தனியாக இருக்கும். அந்த ரிசர்ச் டீம் பயங்கரமாக தகவல் கொடுக்கும். இவர் அதை வச்சு பேசுகிறதுல கலைக்கு விட்டு போயிடுவார். வீக்லி ஒன்ஸ்னால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பேசுறதுக்கு அடுத்த சப்ஜெக்டோடு வரணும். அந்த வார அரசியல் நிகழ்வு ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு போட்டு பெரிய நாடகம் நடத்துகிறாங்க. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி, அவார்ட் ஃபங்க்ஷன். சாம்பார் டிடி இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த சாம்பாரை நம்ம கூட வாங்கி சாப்பிட்லாம் போல், அந்த மாதிரி. யோயோ பண்ணேன். அப்புறம் எல்லா அமைச்சர் கையிலையும் கிளிசர்னு ஊற்றி கைவிட்டு கொடுத்துட்டாங்க. சார் நாங்கள் சொல்கிறப்ப கண்ணில் வச்சிங்கன்னா கண்ணீர் வரும், நீங்கள் அப்படியே தொடச்சிக்கணும் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து உலகத்துலேயே வேறு யாருக்கும் பண்ணாத மாதிரி 1000 ரூபா வாங்கி அந்த 1000 ரூபா வச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணேன். என் தம்பி அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு தான் நான் அந்த 1000 ரூபா சேர்த்து வச்சு அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த 1000 ரூபா வச்சு என் வீடு கட்டணும்னு ஆசை இருந்தது, வீடு கட்டிட்டோம். அப்படி இப்படின்ற லெவலுக்கு பில்டப் பண்ணாங்களா இல்லையா? காதொலி இது ஒரு அம்மா போட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர். என்னுடைய 25 வருஷ வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி பார்க்கவில்லை, நானே கண்ணீர் விட்டேன்னு. அந்த அம்மா யாருன்னு நமக்கு தெரியும். இல்லை இது இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னான், நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் வந்து எனக்கு 10 கூட்டி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் கேட்பான். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா மீன் பிடிச்சிட்டு போயிடுவான். நீ மீன் கொடுத்தா ஒரு மீன் வச்சு நான் குழம்பு வைக்கிறது, 2 மீன் கொடுன்னுவான். இந்த அரசு இப்போ சமீபத்தில் வந்த ஒரு இதில் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டு, பற்றாக்குறை, கூடுதல் உபரி தொகைன்னு பார்க்கும்போது மாநிலங்களுக்கு வர்ற நிதி வருவாயை கரெக்டாக செலவு பண்ணி உபரி, சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நீ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் அப்பா ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அம்மாட்டா கொடுக்குறீங்க. இந்த 1 லட்ச ரூபாவை அம்மா வந்து செலவு பண்ணி 90,000 ரூபா செலவு பண்ணி 10,000 ரூபா எடுத்து வைக்கிறாங்கன்னா ஒரு 10 மாதம் பொறுத்து ஒரு சவரன் நகை வாங்குறாங்கன்னா இது சர்ப்ளஸ் அமௌண்ட்டு, உபரி தொகையில் ஒரு சவரன் நகை நமக்கு ஒரு அசட்டாக மாறும். என்றைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது நமக்கு இருக்குடா அப்படின்னு. இல்லை 1 லட்சத்துக்கு 1 லட்சம் 10,000 ரூபா செலவாகுது, 10,000 ரூபா வெளியில் கடன் வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த செலவுலாம் குறைக்கலாம், 2,000 ரூபா வாங்குற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு 1,02,000 ரூபா 2,000 ரூபா மட்டும் கடன் வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு கிடையாது உங்கள்கிட்ட, உபரி கிடையாது, பற்றாக்குறையில் 2,000 ரூபா பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் தாம் தூம் பண்ணி 1,40,000 ரூபா செலவு பண்ணிடுறீங்க. அப்போது 2,000 ரூபா நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சதுல 40,000 ரூபா ஆகிடுச்சு செலவு. அந்த 40,000 ரூபாய்க்கு கடன், வட்டி, இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பண்ணிங்கன்னா ஆகும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு 37,000 கோடி ரூபா சர்ப்ளஸ் அமௌண்ட் வைக்கிறான். இங்கேயும் வச்சாங்க. பிடிஆர் வந்த பொழுது நல்ல நிதியமைச்சர் பற்றாக்குறையில் இருந்து மைனஸ்லேருந்து 0 கொண்டு வந்து 0லேருந்து 2,000 கோடி ரூபா வச்சார். அடுத்த வருஷமும் ஒரு 3,000 கோடி ரூபா வச்சார். அவர் இப்படி செஞ்சால் அவர் எப்படி வச்சுக்க முடியும்? அதனால் அவரை வச்சிக்கல, நீ போ ஐடியை பார்த்துக்கன்ட்டு ஒருத்தர் கையில் கொடுத்தாங்க. இந்த வருஷம் போன வருஷம்லாம் பார்த்தா 3,000 கோடி சர்ப்ளஸ் இல்லை, பற்றாக்குறை. நான் சொன்னேன் 1,02,000 ரூபா 2,000 ரூபா மட்டும் கடன் வாங்குவோன்ற இடத்துல போன மாதிரி 3,000 சில்லற கோடி பற்றாக்குறைன்னு நிர்ணயிச்சா 27,000-30,000 கோடி போய் நிற்கிது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வர்றதெல்லாம் முதலீடுகளுக்கு போகிறதில்ல. இந்த மாதிரி 1000 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு விளம்பரம் தேடுற வேலை பண்ணுறது. அப்போ இந்த 1000 ரூபா வாங்குறவன் என்ன பண்ணுவான்? எதிர்பார்ப்புலேயே தான் இருப்பான். அப்போ இன்னொரு 1000 ரூபா கொடுன்னு கேட்பான். வீட்டில் பெண்களுக்கு 1000 ரூபா இவங்க கொடுக்கறதுக்கும் ஜெயலலிதா கறவை மாடு திட்டத்துக்கும் பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒரு திட்டம் அது சமூக திட்டமாக கூட இருக்கட்டும், மக்களுக்கு போய் சேருதுன்னா அந்த திட்டத்தின் மூலிமா ஒரு சுயசார்பு பொருளாதாரம், அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்து ஒரு சமுதாயத்துக்கான வளர்ச்சி, அது ஒரு நாட்டுக்கான வளர்ச்சி. இப்போ பால் கறந்து விற்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வருமானம், அந்த பால் சொசைட்டியில் போடுறான், தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தி
பால் கொள்முதல் அதிகரிக்கும். இப்போ பால் பொருட்கள் வேறு லெவல் போகும். இன்னொன்று, நீங்கள் அந்த மாடு இன்னும் 2 கன்று போட்டுச்சுன்னா அந்த குடும்பம் இதாகும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. 8 மாதம் கொடுத்தா 8000 ரூபா அந்த குடும்பத்துக்கு போனால் ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா வருது வச்சுக்கிங்க. அது என்ன போய் சேரும்? இந்த மாதிரி திட்டங்கள் தான். இப்போ இது ஒரு விமர்சித்து பேசணுமா வேணாவா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க, ஏகப்பட்ட டீட்டெயில் வந்துச்சு. இப்போ அந்த ஏசர்னு ஒரு இது வருஷம் அந்த இது வெளியிடுவாங்க. 2018க்கு அப்புறம் வெளியிடல, 2024 வெளியிட்டிருக்காங்க. நம்ம மாணவருடைய தரம் குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னாடி ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. கல்வி தரம் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை 2ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க சொன்னால் படிக்க தெரியல. கூட்டல் கழித்தல் பார்த்தா பின்தங்கி இருக்கான். தேசிய லெவலில் பார்த்தா இதாக இருக்குது. எடுத்து வச்சு ஏதாவது கொஞ்சம் பேசலாம்ல. வெறுமனே ஒரு முட்டையை போட்டுட்டு அது 2 நாளில் அழுகிடும், அந்த முட்டை இதாகிடும். அதை பேசிட்டு போகிறாரு. கிட்னி திட்டம் மேலாக்கில் இல்லை. இந்த மாதிரி விமர்சனம் தான் சொல்கிறாரு. புதுசாக பேசுங்க. என்ன புதுசாக பேச சொல்கிறோமே ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்கிறோமே. நீ புதுசாக புதுசாக கீழே உள்ள உட்காந்துருக்கிற ஆதவ அர்ஜுன்கிட்ட கேட்டுருந்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த டீமும் சரியாக வேலை செய்யலாம் எடுத்துக்கலாம். எங்கே செஞ்சால் தான் ரிசல்ட்டில் தெரியணும்ல. ஒரு டீம் வேலை செய்யணும், அதோடைய இது அவுட்புட்டில் தானே தெரியும். எங்கே அவுட்புட்டில் தெரியுதுன்றேன். புதுசாக யாரை கேட்குறீங்க நீங்கள்? இல்லை சார், அறிவாளிகளே மாதிரி ஆட்கள் விமர்சனம் பண்ணுறது தான் என்ன புதுசாக பேசி நம்ம கேட்கணும். அதுக்கு தானே சொல்கிறாரு, என்ன பேச முடியும். இப்போ முதலமைச்சர் கேட்குறாரு. ஒவ்வொரு இதுவும் இது 5ஆவது கூட்டமாகிறது. மொதல் கூட்டத்திலேருந்து நான்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாநிலம் தழுவிய பொது பிரச்சனை. நீங்கள் நாமக்கலுக்கு போகிறீங்க, நாமக்கல் தான் மக்களா? நாமக்கல் மக்கள் மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், வெளிநாடுகள்லேருந்தும் தமிழர்கள்லேருந்து எல்லாருமே உங்கள் பேச்சை பார்க்குறாங்களா இல்லையா? நாமக்கல்லில் முட்டை வைக்கிறத பற்றியும் சுப்பராயனை பற்றியும் நாமக்கல் கவிஞர் பற்றியும் பேசுறதுலன்னா யூஸ் இருக்குது. அது அந்த மக்களை ஒரு கனெக்ட் ஆகும். ஆனால் அதில் கூட நாமக்கல்லில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு மண்டபத்திலேயோ எங்கேயோ உட்கார வச்சு சம்மந்தப்பட்ட இப்போ லாரி பாடி உரிமையாளர்கள், நாமக்கல் அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், குறைந்தபட்சம் அந்த கிட்னி பறி கொடுத்தவங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். அதை வச்சு அன்னைக்கு கூட்ட தயாரிப்பில் இது பண்ணணும். இதெல்லாம் இப்படி முடிச்சு விடலாம். டீம் போட்டால் போதும், பேசி முடியுமா டீட்டெயில் எடுத்துடலாம். டீட்டெயில் எடுத்தோன்னா அடுத்த செகண்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சார் இருந்தாங்க சார் 4 மணிக்கு இதை பேசிடுங்க, இந்த விஷயம் பார்த்து கூட படிங்க, என்ன கெட்டு போகுது. அதுதான் ரிசர்ச் டீமுடைய ஒர்க்கு. ஆனால் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? அட்லீஸ்ட் பணம் இவருக்காக வர வச்சு பாருங்கள். இல்லை, இப்போ தான் ஏதோ மாவட்ட செயலாளர் போகிற மாவட்டத்திலலாம் பார்த்து பேசுகிறாரு, கலந்துரையாடல் அதெல்லாம். அதான் தெரியுது. அதுவும் இல்லை, அதான் தெரியுது. சிப்பத்துக்கு 40 ரூபா வாங்குறாங்க, ஃபேக்ட்ரியை தூக்கி போட்டாங்க. மத்திய பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட்டில் இது இல்லையா, அவன் பாவம் ஏதோ காலேஜில் படிச்சுட்டு வந்திருப்பான், டிக்கெட்டு விற்று ரசிகராக இருந்து அப்படியே வந்திருப்பான். அவனை கூப்பிட்டு கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? அப்படியே யோசிப்பான், என்ன ஆகுது நம்ம மாவட்டத்தில், நம்ம படித்த காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் இவர் இல்லை, அதை சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். அதுதான் சார் இந்த தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் இருக்கார்ல, எல்லாருமே எங்கே இருந்துங்க வந்தாங்க? அனுபவம் இருக்கா? எந்த விஷயத்தை தொடணும்னு இருக்கா? ஒரு பத்திரிகை அலுவலகமே எடுத்துக்கோங்க. ஏன் எடிட்டரு, சீனியர் சப் எடிட்டரு, சீஃப் சப் எடிட்டரு, ஏன் அந்த அடுக்கு இருக்குது? எல்லாருமே புதுசாக தூக்கி போட்டு பண்ணுங்கன்னா பண்ண வேண்டியதானே, பண்ணலாம்ல. பார்வை ஒன்று இருக்குல்ல, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கணும், எதை பிரச்சனையை தொடணும்னு இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் ஜூனியர்களும் இதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் புத்திசாலிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த கேள்வி வந்து திமிரு தானே வருது. அறிவாளிகளே, நான் இன்னும் என்ன பேசணும்ல சொல்கிறோம், பேசுங்க. தமிழ்நாடுன்னு நாமக்கல்ல தான் மட்டும்தான் தமிழ்நாடா? நீங்கள் மாநில தலைவர் தானே, வாரத்துக்கு ஒரு நாள் தானே போகிறீங்க. அந்த வாரத்தில் நடந்த விஷயங்களை தொடுங்க, கொஞ்சமாக தொடணும்ல. லேட்டஸ்ட்டாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, தொட்டு நையாண்டி அடிக்கலாம்ல, அடித்தா ரீச் ஆகும்ல, டக்குன்னு கனெக்ட் ஆகும்ல கீழே இருக்கிறவன். நீ சமூக வலைதளத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க தான் நம்பர் 1 டாப்பு. அப்போ இவங்க அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறத அதை பார்க்குறாங்க. நீ அதை தொட்டிங்கன்னா டக்குன்னு போய் உக்காந்துக்கும். அடுத்து என்னது, நடந்த விஷயங்கள் ஸ்டேட்டில் நடக்கிறது, சென்ட்ரல் நடக்கிறது கனெக்ட் பண்ணோம். 3வது, பொதுவாக பாதிக்கிற விஷயம் இருக்குல்லங்க, திரும்ப சொல்கிறேன். இந்த வாரத்திலேயே ஸ்கூல் பசங்க எல்லாம் வெட்டிக்கிட்டானுங்க, போதை மருந்து விற்கிறது, இந்த மாதிரி விஷயம். 2வது, டாஸ்மார்க்கு இந்த மது பழக்கம். இது 3வது, பொதுவாக மக்களை பாதிக்கிற விஷயம், கரண்ட்டு பில்லு, மற்ற இது. இதெல்லாம் பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் பேசினா தானே ஜனங்க கனெக்ட் ஆவாங்க. நம்ம வீட்டு விஷயத்தை பேசுகிறான்ப்பா, நம்ம வீட்டில் கூட குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறான். குடும்பம் கெட்டு போச்சு. இந்த ஸ்டாலின் வந்த அப்புறம் தான் அப்படி ஆச்சு.
நம்ம வீட்டு பையன் திடீர்னு கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். ஸ்கூலுக்கு போனால் அங்கே பக்கத்துலேயே கஞ்சா விற்கிறான். இதெல்லாம் தொட்டால் அந்த ஜனங்க ஆமாம் நல்லா தாங்க பேசுகிற, கரெக்டாக சொல்கிறாருப்பா, இது தானேங்க தொடணும். அதை விட்டுட்டு நான் என்ன பேசணுன்னா நீங்கள் இவ்வளோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மாவு எடுத்துகிட்டு வந்து ஒரு இதுக்கு சுட்டு இது பண்ணணும்னு நினச்சா இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போது தொடர்ந்து வந்து இந்த அதிமுக விமர்சனமே இல்லை அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கி தான் சொல்கிறாரு பாஜக கூட ஏற்கனவே சின்னதாக சொன்னாருங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி சொல்கிறேன். அதிமுகன்னு பேரை இன்றைக்கி தான் உச்சரிக்கிறாரு நினைக்கிறேன் சார். ஆமாம், அதிமுக வந்து பாஜக கூட வைக்கிறது வந்து சரியில்லை, நலனுக்காகன்னு சொல்கிறாங்க, நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறாரு. இங்கேயும் வந்து தொட்டுட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதில் என்ன சொல்கிறாருன்னா பாசிச பாஜகவோட மாதிரி சேர்றாங்க, எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணத்துக்கு எதிராக இந்த ட்ரிகர் பண்ணி விடுறாரா? புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய தொண்டர்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாரா? அரசியலில் வந்து அரசியல் ரீதியாக தயாரானவர்கள் புரட்சித் தலைவர் தொண்டராக இருக்காங்க யாராக இருந்தாலும் பொது நோக்கத்தில் சில பேர் ஒன்று சேருவாங்க, பொது செயல் திட்டங்கள். இப்போ சீமானே கூட அதிமுகவோட கூட்டணி வச்சு திமுக வீழ்த்துறது தான் எங்கள் குறிக்கோளுங்க. பாஜக அதிமுகவோட இருக்குது, இங்கே பெரிய கட்சி அதிமுக ஆட்சி தான் வரப்போகுது, அதுக்கு இறங்கி நான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் கூட நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பொதுவான காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒன்றிணைந்த வரலாறு பல உண்டு. இன்றைக்கி திமுக வீழ்த்தப்படணும்னா கூட்டணி இல்லாமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. அதை வந்து விஜய் 26 மேலே தெரிஞ்சுக்குவார். அப்போ இவர் அந்த வேலையை பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி அதிமுக குற்றம் சாட்டுறீங்கன்னா அதிமுக உங்களுக்காக வெயிட் பண்ணிச்சு. அன்றைக்கி நீங்கள் திமிர்த்தனம் பண்ணியிருந்தீங்க, 110 வச்சுக்கலாமா, 2.5 வருஷம் சோடி போட்டுக்கோமான்னு கேட்டுருந்தீங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அடுத்து ட்ரம்புக்கு போகிறாராம் இது முடிச்சுட்டு. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை. இப்போ ட்ரைனிங்கே இல்லாத நீங்கள் எந்த பணபலம் இல்லை, எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவனுக்கு தேர்தலாம் என்னன்னு தெரியாது. ஒரு வேட்புமனு ஃபார்ம் இருக்குல்ல, அது ஒரு 20-25 பக்கம் இருக்கும். அந்த அஃபிடவிட்டு அது லொட்டு லொசுக்குன்னு நோட் ரிப்பப்ளிக் சைனு அதுன்னு அதை ஃபில் பண்ண கூட தெரியாது. அது ஒரு கலை. கொஞ்சம் மிஸ்ஸான தட்டி தூக்கி விட்ருவாங்க. அதெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சியெலாம் என்ன பண்ணுவோன்னா இந்த பாரு இது இல்லை இது பண்ணுங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணி தூக்கி விட்ருவோம். வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி ஆகிடும். பெரிய பெரிய கட்சியை வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது டம்மி வேட்பாளர் ஒரு ஆளை போடுவாங்க. நீங்கள் தான் வந்து பிரதான வேட்பாளர்னால் உங்கள்கிட்டே கேட்பாங்க, இல்லை இன்னொரு ஆளை போட்டுருவாங்க. இல்லை தாவேக்கான இருக்கிறது அது யாருமே இல்லையா, இல்லை அவன் பண்ண தெரியாதுங்கிறீங்களா? அந்த வேட்புமனு கூட தாக்கல் இந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு இருக்காது இல்லை. அவனா சொல்லுவான் ஒருத்தர் இருக்காரு, அவனா சொல்லுவான் என்ன நிரஞ்சன் போட்டுக்கிற, எண்ணெய் யாரையே போட்டிருக்க, இந்த இடத்துல எண்ணெயை போட்டுக்கிற, செல்லாது போய் நோட் ரிப்பப்ளிக் சைன் வாங்கிட்டு வா அப்படின்வான். இவன் இருந்தால் என்ன பண்ணுவான், டிஎம்காரன் தான், ஐயா என்ன இது போய் இந்தா போ ஐ போட்டேன், என்ன யார் என்ன இதுவா அப்படின்வான். இந்த வித்தியாசம் தெரியுதா? இவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்துன்னு ஓடுவான் நோட் ரிப்பப்ளிக்கிட்ட போயிட்டு கீட்டு வந்தால் அவன் டைம் ஆயிடுச்சுப்பா யோசிக்கிறான்னு. நீங்கள் ஒரு கட்சி திமுககாரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறதுக்கும் இப்போ புதுசாக வந்த ஒரு மாவட்ட செயலாளரே ஏன் அவ்வளோ ஏன் நம்மால் போனார்ல சார், இங்கே வருவார் சார், அங்கே வருவார் சார், நீ யார் பொதுச் செயலாளர், யாருக்கு ஈக்குவல்? விஜய்க்கு ஈக்குவல் தான். விஜய்க்கு ஈக்குவல் அது ஓகே. அந்த கட்சியில் வெளி கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல், இங்கே துரைமுருகன் ஈக்குவல். துரைமுருகன் என்ன அப்படி தான் போய் உக்காந்துக்கிறாரு, சார் ஸ்டாலின் வருவார் சார், அங்கே போவார், சரி அது ஆளுங்கட்சி. இங்கே எடப்பாடி பழனிசாமி போகிறாருல்ல மீட்டிங்கு, அட்லீஸ்ட்டு எஸ்பி வேலுமணி போயிட்டு மாவட்ட எஸ்பிகிட்ட சார் அப்படி போவார் சார், இப்படியா பண்ணுங்கிறாங்க தெரியுதா? அந்த 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 இதை கொண்டு போய் கோயிலில் வச்சுக்கின்னு கும்பிட்டுக்கின்னு இந்த லெவல் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இப்போதைக்கு ஏடிஎம்கே நல்ல கூட்டாளி, பிஜேபிகிட்ட அவங்க போகல, எடப்பாட்ட பேசுவோம், ஒரு 70 சீட்டு 50 சீட்டு கேட்டிங்க என்ன 50 சீட்டு ஜெயிச்சிடலாம், ஸ்வீப் பண்ணிடலாம். அப்போ எடுத்தோன்னே 50 எம்எல்ஏ விட்டா எதிர்கட்சி தலைவர் பாசிபிள் 2011 மாதிரி ஆயிருக்கும். டிஎம்கே 3வது இடத்துக்கு போயிருக்கோம். அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி, அவ்வளோ கோபம் சேர்ந்துட்டா அது ஒரு வேற இல்லை. அப்படியே எல்லாம் இன்னொன்று உளவியல் தாக்கம்னு ஒன்று இருக்குது. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டா ஊரெலாம் பேச ஆரம்பிச்சிடுவோம், இது பயங்கரமான கூட்டணி அதான் ஜெயிக்குமா இல்லையா? இப்போ அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு அதிருப்தியே இல்லைங்கிறாங்களே. யார் நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 அடிக்கிறாங்க, இங்கே அதே நடக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 அடிக்கிறாங்கன்னா அந்த 40-40 அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்குல்ல, இல்லை அதே தானே இப்போ 26 பண்ணுவாங்க. அதை சொல்கிறேன், அது வேற இது வேற. 2023 அண்ணாமலையை வச்சு ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணியை ஸ்பில்ட் பண்ணுறாங்க. 2வது மீடியாவில் அண்ணாமலை தான் நம்பர் 1, பாஜக வந்துடும் 6 தொகுதி செகண்ட் பிளேஸு, இந்த மாதிரி கருத்தெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு இவங்க உருவாக்குறாங்க. அது ஒரு பக்கம்.
பாமக இருந்தால் கூட ஏடிஎம்கே ஒரு 2-3 தொகுதி ஜெயிச்சிருவாங்கன்னு பாமகவும் போட்டு இழுக்கிறாங்க. என்ன சொன்னார் ராமதாஸ்? ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், சாம்பார் ஊற்றுமா நீட்டுறேன், பக்கத்தில் இன்னொரு தட்டு எனக்கு சட்னி போடுமான்னு வருது. திரும்பி பார்த்தா அங்கே அண்ணாமலை நிற்கிறாப்புல. என்னன்னு கேட்டால், வணக்கண்ணே தம்பி தான் சொன்னாப்புல பிஜேபியோட கூட்டணி. இந்த அர்த்தத்தில் இந்த மாதிரி சொல்லனாலும் இந்த அர்த்தத்தில் சொன்னாரா? திடீர்னு காலைல வராங்க, கையெழுத்து கேட்குறாங்க, பார்த்தா அன்புமணி ஒத்துக்கிட்டாரு, நகர்த்துனாங்களா? அதுக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்குது, அதெல்லாம் வேணாம். அப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணா என்ன அவங்க 40 தானே கூட்டி பார்த்தா 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அண்ணா தம்பின்னு ஒன்றா பிரச்சாரம் பண்ணி தான் 15 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. போச்சா? அதில் தான் பயந்துச்சு பிஜேபி இவர்கிட்ட வந்தது. சரி, அதே இது இவர்கள் யோசிச்சனால தானே அவங்க பிஜேபிகிட்ட போனாங்க. நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க. இப்போ தனியாக தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுன்னு வரலாறு. நீங்கள் என்ன வரலாறு மாற்றிடுவீங்களா? 4 முனை போட்டி. நீங்கள் அப்படி மாற்றணுன்னா 35% வாங்கணும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு 20% கெட்டியான்னு தெரியாது. வர்ற இளைஞர்லாம் ஓட்டு போட்டால் 10% வரும். அதை தாண்டி கோபம், அது இந்த சிறுபான்மை, அது இதெல்லாம் போனால் ஒரு 10% தான் 20%. அது யாருக்காலையாக பிடிச்சி வாரி விடுறது தான் உதவும். அப்போது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும், இன்னும் உழைக்கணும், சீமானை விட பெருசாக பேசணும். அப்போ அதில் கொஞ்சம் பேர் கவர்ந்து உள்ளே வருவான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்னமோ ஒரு ஜாலி சினிமா ஷூட்டிங் மாதிரிலாம் நினச்சிக்கிறீங்க. இந்த ஷூட்டிங்லாம் அடுத்த ஷூட்டிங்கு உங்களால் ஒரு திட்டம் தெளிவாக போட முடிஞ்சதா? டிசம்பர் வரைக்கும் நீங்கள் இப்போ பிப்ரவரி இழுத்துருக்கீங்க. இதில் நடுவில் இப்போ தீபாவளிக்கு போக முடியாது, மழை ஆரம்பிச்சேன்னா நீங்கள் போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதில் நீங்கள் டெய்லி போய் தான் ஆகணும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் போகிறீங்க. இப்போ இதில் இவர் சொன்னதுலேயே இவ்வளோ சொன்னீங்களா, என்னங்க பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி தான் ஒரு சின்ன ஒரு ஆப்பு ஒன்று டிஎம்கே வச்சுருக்காரு. என்னென்னா வழக்கமாக டிஎம்கே தான் இவங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க, அஃபென்ஸ் எடுப்பாங்க. அஃபென்ஸ் எடுத்தால் செஸ்ஸு மாதிரி தானே ஆட்டம். அஃபென்ஸ் எடுத்தால் ஐயோ இல்லை பொய் நாங்கள் அப்படி இல்லைன்னு இவங்க டிஃபென்ஸ் எடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா திருமாவளவன் முந்தா நாள் பேட்டி கொடுத்தார்ல, தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி அஜெண்டா வச்சுருக்காங்க, அஜெண்டா இயங்குறாங்க. உடனே நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே தாவேகா இது ஒன்றும் கிடையாது, இது ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு இப்போ தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க தலைவர். அது என்னான்னு பாரு, ஆர்எஸ்எஸ்னு வேறு சொல்லிட்டாப்புல அப்படின்னு. அதனால் அது ஒரு வச்சுங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு, திமுக குடும்பம், திமுகன்னு கூட சொல்லலாம், குடும்பம் ரகசிய கூட்டு வச்சுருக்குது, அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுருக்கீங்க. போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டுன்னு. இது உண்மையிலேயே திமுக பயமுறுத்தும். சரி, இதை நீங்கள் என்ன அர்த்தம் பின்னாடி இதை தானே கேட்கணும், இதை தானே பேசணும். என்ன அர்த்தம் பின்னாடி கொஞ்சம் பேசணுன்னா இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களா? இன்றைக்கு என்ன ஆச்சு? மணல் முறைகேடு என்ன ஆச்சு? இடி ரைடு வந்துச்சு, என்ன ஆச்சு? டிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொன்னார் அண்ணாமலை, என்ன ஆச்சு? டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு சொன்னாங்களே, ராஜ்பவனில் போய் புதைச்சிட்டாங்களே, என்ன ஆச்சு? அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? மக்களே நான் சொல்ல மாட்டேன், இதான் அண்டர் கிரவுண்ட் டீலிங். பேசணும்ல, இதெல்லாம் கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க? என்ன தான் பேசுறது? அறிவாளிகளே சொல்லுங்கள், அதை சொல்கிறேன், பேசுங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க அண்டர் டீலிங்னு. அந்த டீலிங் என்ன இதுன்னு சொல்லணும்ல ஜனங்களுக்கு. அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான்ல, ஏய் அம்மாடா என்னடா டிஎம்கே போயிடுச்சான்டா, அண்ணாமலை பொட்டியில் போட்டு கொண்டு போய் ராஜ்பவனில் போயிச்சிட்டாரான்டா சொல்லுவான்ல, பேசணும்ல. அப்போ தான் பிரச்சனை. அதனால் இவர் முன்னேற்றம் ஓகே பேசுகிறாரு, ஓகே. இது உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கான இதுனா, விஜய் பேசுனதுனால ரீச்சுன்றது வேறு. ஆனால் அறிவார்த்த முறையில் விவாத பொருளாக மாற்றுவது திமுகவை இன்னும் கலங்க வைப்பதற்கான அடிப்படையில் இப்போ நான் சொன்னேன்ல, டிஎம்கே அண்டர் டீலிங்கே, இவங்களுக்கு போடுற ஓட்டு பிஜேபி போடுற ஓட்டுன்னு, இது ஒன்று தான் இவருடைய மொத்த ஸ்பீச்சில் தேர்னது. அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. வழக்கம் போல் நீட்டு, கல்வி நிதி, இந்த மாதிரி மற்றதெல்லாம் பண்ணிங்களா, அதெல்லாம் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் நாங்கள் வந்தால் பண்ணுவோம், எதுலேயுமே சமரசம் இல்லை, அதில் சமரசம் இல்லைன்னு அதை கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறாரு, இவ்வளோதான். மற்றபடி இப்போது நான் சொல்கிறேன், நாமக்கலுக்குனா நாமக்கல் மட்டும் பேசுவேன், பரந்தூர் போனால் பரந்தூர் மட்டும் பேசுவேன், கரூர் போனால் கரூர் மட்டும் பேசுவேன்னா பேசினே இருங்க. இல்லை அதுதானே சப்ஜெக்டும், அதுதானே அது ஒரு பார்ட். கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு 10 நிமிஷம் தொட்டிங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு 15 நிமிஷம் தொடணும். அப்போ தான் அவங்க பேச்சுடைய இது போகும். அந்த 15 நிமிஷத்தில் தமிழ்நாடு, மத்திய அரசு, திமுகன்னு தொட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே பாஜக தொடுறீங்க இப்போ கூட கேட்குறேன். இல்லை இப்போது ஒரு வாதம் வருது என்னென்னா, இவர் பண்ணுற விஷயம்லாம் பற்றி திமுக பயப்படுது
அதுக்காக அந்த நிகழ்ச்சிகள் பண்றாங்க, சினிமாத்தனமா வருது. இப்போ துணை முதல்வர்னு சொன்னாரு, நான் வாரத்தில் 5 நாள் வெளியே தான் இருப்பேன் அதிகமா சொல்றாரு. அது பதில் சொன்னீங்களா? அடிக்கணும்ல, ஒரு வாரத்தை விட்டு பண்ணோம்ல. இல்ல அவரு அவங்களுடைய ரசிகர்களை எதிர்பார்க்கறாங்க. நான் வாரத்தில் ஒரு தடவை வந்தாலும் உன்னை கலங்க விட்றேன்ல, நீ வந்தீங்களா இப்போ தானே வர்றீங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்னா இவரை கேட்டுருவாங்க. இருந்தாலும் கேட்கலாம்ல, நீங்கள் துணை முதல்வராக இருக்கீங்க, சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டம் 13 நாள் நடந்தது. ஏம்பா அங்கே ஒரு குழந்தை வந்து எங்கள் அம்மாவுக்கு காது கறி அப்படின்னா வைன் கண்ணு கசக்குறீங்கல்ல. தூய்மை பணியாளர் வீட்டு குழந்தைங்க மட்டும் குழந்தைங்க இல்லையா? அவங்க 13 நாள் போகிறாங்களா? அவங்க வயிற்றில் தானே அடிக்கிறீங்க. அவங்க என்ன நான் நிரந்தரப்படுத்தினா கேட்டாங்க. எனக்கு இப்போ கொடுக்குற கூலி 23,000 பேசிக்கு சேல்ரி, அதை 16,000 ஆக்குறான். அதை குறைக்காமல் பார்த்துங்கடாங்கப்பா அதுதானே சொன்னாங்க. அவங்க கோரிக்கை தானே. அவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க? குறைந்தபட்சம் போய் அவங்கள என்ன குறைய காது கொடுத்து கேட்டிங்களா? துறை அமைச்சராக போனாரா? கூலி படம்லாம் போய் பார்க்குறீங்க. ஏங்க இதெல்லாம் பேசணுமா வேணாங்க? இதெல்லாம் பேசினா தாங்க கனெக்ட் ஆக முடியும். சும்மா மக்களே இதுவேனா அப்படியே தான் போகும். இன்னும் அவர் அந்த சினிமாவை விட்டு வெளியே வரல, அரசியல் தலைவராக அவர் வரல. அதனால் லீடு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சீமான் வெர்சஸ் விஜய் அப்படிங்கறத வந்து ஒரு மடைமாற்றம் மாதிரி பண்றாங்களா? மேல வந்து அதிமுக திமுக இருக்கட்டும், இந்த 3ஆவது இடத்துக்கு தான் இவங்க போட்டி போடுறாங்க, இவரோட வாக்கிங்க வந்துடும். இவர் வந்து தொடர்ந்து இங்க அட்டாக் தான் பண்ணிருக்காரு. விஜய் பத்தி பேசுறது கரெக்டா இருக்காரு, அவங்களுடைய தொண்டர்களும் தம்பிகளும் கரெக்டா வந்து இங்க அட்டாக் பண்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா இவர் வந்து எதுவுமே சொல்லல. ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டு. 3ஆவது இடத்துக்கு விஜய் நவந்துருவார். ஆனால் சீமானுக்கு வந்து அவருடைய 8% தக்க வைக்கணுன்றதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த 8ல் ஒரு 1.5-2% தாவேக்காவுடைய ஓட்டு இருக்குது அப்படின்றத அவர் இல்லைன்னு மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் திமுகலேருந்து வந்த பொழுது எம்ஜிஆரை நான் ரசிக்கிறேன். ஆனால் அரசியலுக்கு எங்களுக்கு தலைவர் கலைஞர் தான். எம்ஜிஆரை சினிமாவில் பிடிக்கும், இது அரசியல்னால் கலைஞர் தான் அப்படின்னு எம்ஜிஆர் ரசிகர்களே எம்ஜிஆர் வாக்களிக்கலை. அது மாதிரி நான் விஜயை ரசிக்கிறேன், அவர் நல்லா பண்ணுறாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் அடிக்கணும்னா சீமான் தாங்க அப்படின்னு விஜய் ரசிகரை முடிவெடுக்கிற வைக்கிற இடத்துக்கு விஜயுடைய அரசியலை அவர் அதிகமாக விமர்சிக்கிறார். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே விமர்சிக்கிறார். அவரை மட்டும் தான் விமர்சிக்கிறார். இல்லை, அது உங்கள் பார்வை. ப்ளஸ் அது ஒரு கருத்தை அப்படி உருவாக்குறாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் பேசுகிறாரு. அவரே சொல்கிறார்ல, நான் 100 இது பேசினேன்னா 90 டிஎம்கே மற்றவங்களை அட்டாக் பண்ணுறேன், இந்த யூரியா அட்டாக் பண்ணால் அதை மட்டும் தூக்கிட்டு கேட்குறேன். என்ன நம்ம மீடியாக்களுடைய இதுன்னா, இப்போ நேற்று எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன்கள்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. உண்மையா? அவர் சொன்னது பார்த்தீங்களா? நான் பார்க்கல. என்கிட்ட நேற்று வந்து கேட்டாங்க. அவர் என்னன்னா எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் வச்சு நடுவில் இவர் வராருன்னு சொன்னார். அது நான் கேட்டேன். சனின்னு சொன்ன வார்த்தைக்கு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் என்கிட்ட கேட்டவங்களுக்கு நேற்று நான் சொன்னேன், நான் பார்க்கலங்க அந்த வீடியோவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா? நான் பார்த்தேன் சார், எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனின்னு சொல்லிட்டார் சார்னு. என்னங்க இது? சரி, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க, எம்ஜிஆரை வந்து தொட்டிங்கன்னா நீங்கள் இதாகிடுவீங்க. விஜய் விமர்சிக்கின்ற பொருள் அப்படி பண்ணக்கூடாது, அது சீமான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு. 2 பேரும் நடுவில் வச்சிருக்கு, சைடில் வச்சுட்டு நடுவில் இருக்கிறான்னு சொன்னார். அதை நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போகிறேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. 3 பேரை சொல்லிட்டாங்க. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரு கருத்தை சொன்னால் அதை பார்க்குறோமோ இல்லையோ, அதை பார்த்தால் கூட அதில் இருக்க உண்மையை பார்க்க மாட்டோம், நாமளும் அதை நம்பிடுவோம். இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறேன், அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். இவர் என்ன இவர்கிட்ட இருக்கும், அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தாதுன்றாரு. இவர் என்ன இவர்கிட்ட இருக்குது? திமுக அதிமுக, இங்கே 2 இட்லி, இங்கே ஒரு தோசை, இது எல்லாத்தையும் போட்டு பொடி மாஸ் பண்ணி ஒரு உப்புமா செஞ்சுறாரு. நடுவில் எம்ஜிஆரையும் அண்ணாவையும், இங்கேருந்து அண்ணா இங்கேருந்து எம்ஜிஆர் வச்சுக்கிறாரு. இது ஒரு சனியை, இது ஒரு சனியை, இந்த 2 சனியை வச்சுட்டு ஒரு சனிக்கிழமை வர்றாரு, அவ்வளோதான். இது ஒரு சனியை, அது ஒரு சனியன்னு சொன்னது திமுக அதிமுகவை, எம்ஜிஆரையும் அண்ணாவும் இல்லை. இவனுங்க ரொம்ப லாபமாக இந்த இது திருப்பி விட்டு அதை கொண்டு போய் அதிமுக தலைவர்கிட்ட கேட்டு சீமானை திட்ட வச்சு பேட்டி வாங்கிக்கின்னு நாளைக்கு சீமான்கிட்ட போய் உங்களை ஜெயக்குமார் இப்படி சொன்னாரன்னு. இன்றைக்கி மீடியாக்களுடைய ஜர்னலிசம் இப்படி போய்கிட்டு இருக்குது கேவலமாக. நயினார் வந்து செங்கோட்டையன் அதிமுக தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன், அதே நேரம் இது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னதை 2வது சொன்னாங்கள்ல, அதை கட் பண்ணிட்டு இதை இன்றைக்கி இந்த இது சொன்னல, இந்த ஏசர் ரிப்போர்ட்டு கல்வியில் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அதை பேசும்பொழுது அதை பேசுகிறவரை அடிக்கிறாங்க அவங்க. ரிப்போர்ட் காமி எந்த வருஷம்? அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தினமணியில் வந்து தலையங்கத்தை எடுத்துக்கிட்டு அவர் அதை கொஞ்சம் செக் பண்ணியிருக்கணும், ஏசர் ரிப்போர்ட்லாம் அப்படின்னு தான் டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கலாம். அவர் அந்த தலையங்கத்தை வச்சுட்டு பேச வந்துட்டார்.
இவன் காமி நாங்களே ஒரு தடுமாறினார்ல, அவ்வளோதான் ஏறிட்டானுங்க. உனக்கு தெரியுமா 2018 அப்புறம் வரவே இல்லை, ஏன்னு சிரிக்கிறது. அந்த பிரச்சனை தமிழன் பிரச்சனை சிரிச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா. சிரிச்சு கிரிச்சு இது பண்ணி அவர் எடுத்தவொன்னே அந்த நெறியாளர் அவர் தனியாக என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் அஜெண்டா கூட நீங்கள் திணிக்காதீங்க அதுன்னு. நான் பார்த்துட்டு ஏசர் ரிப்போர்ட் எடுக்கிறேன், 2024 வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் நேற்று எல்லாம் விவாதம் போச்சு, கல்வியில் இவங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி ஒரு செகண்டில் மடைமாற்றம். தமிழ்நாடு உயர்கல்வி இதில் 17வது இடத்துல இருக்குன்னு பேசுகிறாரு அதிமுக இது நாம் தமிழர் கட்சி உடைய வழக்கறிஞர். இந்த செந்தில் அடிச்சு ஏற்றிட்டு என்ன நம்ம சொல்கிறாரு, 17 கல்லூரிகள் முன்னணியில் இருக்கிறதுன்னு லிஸ்ட்டு வந்ததை இவர் 17வது இடத்துலன்னு சொல்கிறாரு. ராஜான்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரிலாம் இது பண்ணால் நான் நீ கொண்டு வந்து காமிச்சிட்டு நான் மீடியாவில் வரதை நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு அவன் எடுத்து போட்டான். ரிப்போர்ட்டு பார்லிமெண்ட்டில் வந்த ரிப்போர்ட்டு. இப்போ என்ன பண்ணுவார், அவன் கேட்குறான் ஒருத்தன், இப்போ அவர் இனிமேல் விவாதங்களை கலந்துக்க மாட்டாரான்னு. உத்தரப்பிரதேசில் ஆட்சிக்கு வந்தால் தூக்கு மாட்டிக்கோன்னு சொன்னார், இப்போ உயிரோடு இருக்கிறாரு, நீ என்ன யானி இதை போய் கேட்குறாரு. இதுதான் நிலைமை. இன்றைக்கி ஊடகங்கள் நிலைமையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, நுனிப்புல் மேயறது அல்லது எல்லாமே டைவர்ஷன் மடைமாற்றும் அரசியல். அப்போ அதில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா பார்த்து தான் பண்ணணும். ஓகே சார், இது ஒரு இறுதியான கேள்வி. இந்த சுற்றுப்பயணம் பரப்புரை வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு உதவ போகுது? விஜய்க்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு. நம்ம எப்படி பார்ப்போம், எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, போன இதில் பேசணும் பரவாயில்ல, இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ அவரே சொல்லலை, நானே 2-3 வருஷமாக 2-3 வாரமாக பார்த்தேன், 2 வாரம் என்னமோ எதை நினச்சேன் அதுன்னு அந்த மாதிரி. அப்போ இவர்கள் என்னென்னா கொஞ்சம் கவனிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய அறிவு கேட்ட அளவுக்கு அதில் விஷயத்தை வைக்கிறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கவனித்தாலும் அதில் என்ன கொடுக்கணுன்றது தெரியல, கொஞ்சம் கவனித்து கொஞ்சோண்டு வைக்கிறாங்க. இது வந்து உதவாதுன்றேன். இதை உதவாது உங்களுக்கும் தெரியலனா இந்த ஆணவ பேச்செலாம் பேசக்கூடாது. அறிவாளிகளே என்ன சொல்கிறோம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இப்போ சொன்னதெல்லாம் இருந்தால் எடுங்க, அடிங்க, டேட்டாவை எடுத்து அடிங்க. இன்னும் புஷியானதை அடிக்க முடியும்? தலைவர் என்ன சொல்கிறாரோ தலைவர் இதுக்கு பார்த்து தலைவர் பண்ணுங்க. அதனால் விஜய் இன்னும் இதை விட இப்போ நாமக்கல்னால் கரூரா, அடுத்து வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் தாண்டி தமிழகம் தழுவிய பிரச்சனைகளை பேசணும், கொஞ்சம் ஆழமாக பேசணும். அரை ஹவர் கூட பேசுங்க, என்ன கெட்டு போகுது? 20 நிமிஷமாக இம்ப்ரூவ் ஆகிருக்குது. எனக்கு கரூரில் குறைஞ்சிரும் பாருங்கள், அப்படி சார்ஜ் இறங்கிடும், அங்கே 10 நிமிஷம் ஆகிடும். அது இருக்கக்கூடாதுன்ற இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிறது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.